பெருமானை பாரும் புண்ணிய பாதம் மண்டினோ சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோ இசுநாதா இசுநாதா உந்தன் சொந்தமாயினோ இசுநாதா இசுநாதா உந்தன் சொந்தமாயினோ நீப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவி ஜீவ தண்ணீரண்டை என்றும் கீழை போரச் செய்குவி இசுநாதா இசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி இசுநாதா இசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவி மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவி இசுநாதா இசுநாதா ஒருபோதும் கைவிடி இசுநாதா இசுநாதா ஒருபோதும் கைவிடி ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவி பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவி இசுநாதா இசுநாதா ஊழிகாலம் வாழ்விப்பி இசுநாதா இசுநாதா ஊழிகாலம் வாழ்விப்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நேசிக்கின்ற பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் கற்பனை நீர் கொடுத்த தயவுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் அனைவருடைய கிருபை இருந்து இந்த வழிபாட்டின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி புரியும். எங்களுடைய பலன் அடைக்கலம் நீர் ஒருவரே, எங்களை தாங்கி வழிநடத்தியதும் ஆவியானவரே, இந்த வழிபாட்டை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவரையும் இந்த காணொலி காட்சி வழிபாட்டுக்கு வரவேற்கின்றேன். நாம் நம்முடைய ஆராதனை முறைமையில் இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆன சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா.
கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் செபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமல்ல என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுதி என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவிடத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஜெபங்களை எழுந்த வண்ணமாக நம்முடைய பிழைகளை கர்த்தருடைய பாதத்தண்டையில அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நம் யாவரும் சேர்த்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிக பெருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவார்களாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளும் திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 31 முடிய. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து
பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து இரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 3 தொடங்கி 8 முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 3 தொடங்கி 8 முடிய. ஏனெனில் முற்காலத்தில் நாம் மதியிழந்தோரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுமாயிருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் நாம் வாழ்ந்தோம். வெறுக்கப்பட்டவர்களாகவும் ஒருவரை ஒருவர் வெறுக்கப்படுவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகனாகிய தேவனுடைய இரக்கம் மனிதர் மேலுள்ள அன்பும் தோன்றின போது நாம் செய்த நீதியான காரியங்களுக்காக அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுபிறப்பின் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவனால் புதிக்கப்படுதலினாலும் நம்மை ரட்சித்தார். அவரது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய வாழ்வை குறித்து நம்பிக்கையின்படி உரிமையுள்ளவர்களாகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் முழுமையாக பொழுந்தள்ளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்செயல்களை செய்ய தங்களை ஒப்படைக்கும்படி நீ இவைகளை வலியுறுத்தி போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே மேன்மையானவையும் மனிதருக்கு பயனுடையமானவைகள். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. யோவான் 3 தொடங்கி 1 முதல் 8 முடிய. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிரவேசிக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. உடலின் தூய்மை தண்ணீரால் உண்டாகும், அதுபோல உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் உண்டாகும் என்றும், நல்ல நண்பனால் செல்வம் ஒன்றே கிடைக்கும், செய்யும் செயல் தூய்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றும், மனதுள் வஞ்சகம் இல்லாதிருந்தால் சொல்லிலும் செயலிலும் வஞ்சகம் இல்லாதிருக்கும் என்பதே நடுநிலைமையின் சிறப்பாகும் என்றும், நல்ல சொற்கள் பல நம் நாவில் இருக்க தீச்சொற்களை பேசுவதானது கனியை வைத்துக்கொண்டு காயை தின்பதற்கு ஒப்பாகும் என்றான் வள்ளுவர். மேற்கொண்டு தியானிக்கும் முன் கண்களை மூடுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் இன்றும் என்றும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். முதலாவதாக இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி அழைப்பினை விடுத்த ஆயிரமா பரிவான குழு அங்கத்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்குரிய தலைப்பானது திருமுழுக்கின் திருத்தன்மை என்பதாகும். சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் என்று சொல்கின்றார்கள். திருத்தன்மை என்று சொல்லுகின்ற பொழுது ஹோலியஸ் அல்லது சீக்ரெட்னஸ் என்றும் கூட சொல்லலாம். திருமுழுக்கு என்று இப்பொழுது உள்ள தமிழ் அர்த்தம், தமிழ் வார்த்தை, இதற்கு முன்பதாக நாம் பயன்படுத்திய வார்த்தைகள் ஞானஸ்நானம் அல்லது பெயர் சூட்டுதல் என்றெல்லாம் சொன்னது உண்டு. ஆக ஞானஸ்நானம் என்று சொன்ன மாத்திரத்திலே நமக்கு அந்த காலத்திலே இருந்த ஆயர்கள் சொன்னது ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு துவக்கம் என்று சொன்னார்கள். ஆனால் காலப்போக்கிலே இது அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக இல்லை என்றும், ஆக பெயர் சூட்டுதல் என்று சொன்னால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அதை பெயர் சூட்டுதல் என்று நாம் வைத்து கொண்டோம். சரி, எப்படி இருந்தாலும் திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வைத்தான் அது குறிக்கின்றது. அதாவது அந்த நாளிலே திருச்சபையார் இருக்க கடவுள் முன்னிலையிலே நமக்கு பெயர் சூட்டுகின்றார்கள். ஒருவேளை இயேசுவானவர் இருந்த காலத்திலே அது பிரதிஷ்டை செய்தார்கள், ஒப்படைத்தார்கள், கடவுளுக்கு ஒப்படைத்தார்கள் என்றும் கூட சொன்ன நாம் வாசிக்கின்றோம். ஆக ஞானஸ்நானம் திருமுழுக்கு என்பது இப்பொழுது சமய சடங்கு என்று சொன்னால் யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அதுதான் உண்மை. இது ஒரு சமய சடங்கு. திருச்சபையிலே முழு அங்கமாக வேண்டும் அல்லது அங்கமாக வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன் அடி, முதல் படி என்று சொல்லலாம். ஆக ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்பது சமய சடங்காகும். அல்லது பெயர் சூட்டுதல் என்று நாம் சொன்னதை கேட்டோம். அது ஒரு சமுதாய சடங்காக இருக்கிறது. வழிபடுகின்ற இடங்களில் மட்டும்தான் பெயர் சூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை மாறி வழிபடுகின்ற இடங்களிலும் கூட வைக்கலாம். அதே சமுதாய கூடங்களிலும் கூட, வீடுகளிலும் கூட ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்களுடைய இல்லத்திலே அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற இடத்திலே பெயர் சூட்டுவது. ஆக ஒரு புறத்திலே சமய சடங்காகும், மறுபுறத்திலே சமுதாய சடங்காகும் இந்த பெயர் சூட்டுதல் மாறிக்கொண்டு மருவிக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பொது இடங்களில் நடந்தாலும் பெயர் சூட்டுகின்றார்கள், வழிபடுகின்ற இடங்களிலே பெயர் சூட்டினாலும் பெயர் சூட்டுகின்ற ஒரு நிகழ்வு தான். ஆகவே தண்ணீரை தெளித்தோ அல்லது தெளிக்காமலோ அல்லது தண்ணீருக்குள் அழுத்தப்பட்டு அல்லது மூழ்கி எழுப்பப்பட்டாலோ அது புறத்தை சுத்திகரிக்கின்ற, அதாவது குளியல் என்று சொல்லுகின்றோமே, அதற்கு ஒப்பானதாகும். தண்ணீர் தெளிப்பதனாலே நாம் பரிசுத்தமாகுவதில்லை,
நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தண்ணீர் தெளிப்பதினாலே அல்லது மூழ்கி எழுவதனாலே நாம் பரிசுத்தமாவதில்லை, அது சுத்தமாகிறது. எவ்விதமாக? ஒருவேளை அந்த காலத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு இருந்த காலத்திலே வாரத்திற்கு ஒரு முறை குளித்த நாட்கள் உண்டு. பிறகு போக போக வசதிகள் அதிகமாக ஆக 2 நாள் 3 நாட்களுக்கு ஒரு முறை, பிறகு போக போக இன்னும் வசதிகள் அதிகபட்சமாகி என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற பட்சத்தில் தினந்தோறும் குளிக்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆக தினமும் குளித்தாலும் சரி அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குளித்தாலும் அது புறத்தை, அதாவது சரீரத்தை சுத்தப்படுத்துகின்ற ஒன்றுதானே தவிர இது திரு முழுக்க அல்ல, பரிசுத்தமான முழுகல் அல்ல. அதிலே ஒரு திருத்தன்மையும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தை தான், அதாவது புறத்தைத்தான் நாம் சுத்தம் பண்ணுகின்றோம், அது பரிசுத்தமாகாது. சமுதாய சடங்கும் கூட அதே விதமாகத்தான் சுத்தமாகுதல். புறத்திலே நாம் சுத்தமாகின்றோம், அதாவது வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் உடுப்பை மாற்றுகின்றோம். ஒரு சிலர் ஒவ்வொரு நாளும் மாற்றுகின்றார்கள். ஆக புது துணி அல்ல அது. முதல் முறையாக போட்டது புது துணி, பிறகு அது பழைய துணி. அதை நாம் சுத்தப்படுத்தி ஒருவேளை வசதி உள்ளவர்கள் அயன் செய்து அதை உடுத்துகின்றோம். அவதமாக உடுத்துகின்ற பொழுது புது துணி அல்ல, புதிதாக்கப்பட்ட துணிதான். சுத்தமான துணி என்று சொன்னாலும் கூட மிகையாகாது. அதில் எந்த விதமான புனித தன்மையும் இல்லை. ஆகவே குளிப்பது சுத்தம் செய்து கொள்வது, துணியை உடுத்துவது அது சுத்தம் செய்யப்பட்ட துணியை உடுத்திக் கொள்வது, அதிலே எந்த விதமான பரிசுத்தமான காரியம், பரிசுத்தமான நிகழ்வு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு புறத்திலே புறத்தை சுத்தம் பண்ணுகின்றோம், ஆனால் அகத்தை சுத்தம் பண்ண முடியாது. அதை பரிசுத்தம் பண்ண வேண்டும். எவ்விதமாக பரிசுத்தம் பண்ண முடியும்? கடவுளின் வார்த்தைகளை நாம் வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, அந்த சிந்தனை நமக்குள்ளே ஒவ்வொரு நாளிலும் இருக்கு. அதை நம்முடைய செயல்களிலே ஒவ்வொரு நாளிலும் காட்டுகின்ற பொழுது இறைவன் எவ்விதமாய் பரிசுத்தராக இருக்கின்றாரோ அதே விதமாக இறைவனை பின்பற்றுகின்றவர்கள், இறைவனுடைய வார்த்தைகளை மதித்து தங்கள் வாழ்விலே காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் பரிசுத்தத்திற்குரிய வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவது சரியல்ல. ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்படுவது கடவுளால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு வரம். அவர் உணர்வார், இந்த மனிதன், இந்த மனுஷி உண்மையாகவே என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், என்னோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றார்கள், அதன்படி நடக்க விரும்புகின்றார்கள், பிரயாசப்படுகின்றார்கள். ஆகவே இந்த மகனை, இந்த மகளை நான் பரிசுத்தமாக்குவேன், உள்ளத்திலே பரிசுத்தத்தை நான் தருவேன் என்று சொல்லி கடவுளுடைய முடிவு, கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு வெகுமதி என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அவரை குறித்து சிந்திப்பதில், சிந்தித்த பின் அவரை குறித்து சொல்வதில், அது மட்டுமல்லாது அவருடைய தன்மைகளை தனிப்பட்ட வாழ்விலே அனுதினம் பிரதிபலிக்கின்ற பொழுது, பிரதிபலிக்க முற்படுகின்ற பொழுது அவைகள் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக அழைத்து செல்லுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இப்படிப்பட்ட வகையிலே தான் நாம் திரு முழுக்கு என்று சொல்லி உள்ளத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகவே புறத்தை நான் சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் பரிசுத்தன் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவரும் பரிசுத்தர் இல்லை கடவுளை தவிர என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்தவர்கள் நம்மிலே உண்டு என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே பரிசுத்தராய், ஒரே ஒருவராய், ஒரே பரிசுத்தராய் இருப்பது கடவுள் மட்டும்தானே அன்றி மனுஷியால் பிறந்த ஒருவனும் ஒருத்தியும் பரிசுத்தர் இல்லை. இது மட்டும் யாரும் இல்லை, இனிமேலும் இருக்க வாய்ப்பில்லை என்பதை நாம் அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் சுத்தமாகலாம், ஆனால் பரிசுத்தமாவது கடவுளுடைய கிருபையால், கடவுளுடைய தயவால், கடவுளின் வெகுமதியால். அது அவருடைய வரம் என்று சொன்னாலும் கூட மிகையாகாது. ஆகவே தேவனுடைய வசனங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளத்திலே தெளிவு ஏற்பட அதன் அடிப்படையிலே நாம் தியானிக்க தியானிக்க இவைகள் மூலமாக நம்முடைய அசுத்த சிந்தனைகள், அசுத்த செயற்பாடுகள் எல்லாம் நீங்கி நாம் பரிசுத்தராய் மாறுவதற்கு
கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பினை தருகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளிலும் தருகின்றார். நமக்கு நன்றாக தெரியும், என்னை குறித்து எவ்விதமாக எனக்கு நன்றாக தெரியுமோ அதை போன்றுதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை குறித்து நன்றாக தெரியும். நான் எத்தனை சதவீதம் பரிசுத்த சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். தேவனுடைய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அது என்னை பரிசுத்தத்திற்கு நேராய் அழைத்து செல்ல வேண்டும். கடவுளே, நான் உமக்குரியவனாக வாழ வேண்டும். பரிசுத்தத்தை என் உள்ளத்திலே, என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய சொல்லிலே, என்னுடைய செயற்பாடுகளை வையும் என்று யாரெல்லாம் கேட்கின்றோமோ, நம்முடைய சிந்தனை சீராக இருக்கும் பட்சத்தில் உண்மையாகவே பரிசுத்தத்தை நோக்கி நாம் வாழ விரும்புகிறோம் என்றால் அது கடவுள் அறிந்திருக்கிறார். அவர் முடிவு செய்கின்றார், இந்த மகனுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு தகுதியை தருவேன். நான் ஏற்கனவே சொன்ன விதமாக தண்ணீரை ஊற்றி கொண்டுள்ளதினாலோ அல்லது தண்ணீருக்குள் முழுகி எழுவதனாலோ உடல் சுத்தமாகலாமே அன்றி உள்ளம் சுத்தமாகுவதற்கான வாய்ப்பே இல்லை. மாறாக ஏற்கனவே சொன்ன விதமாக இறைவனுடைய வார்த்தைகளை வாசிக்க அதிலே பற்றுதல் வைக்க, அந்த பற்றுறுதியை நாம் வாரத்திற்கு ஒரு முறை ஆலயம் வந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் அல்லது நெசேயா விசுவாச பிரமாணத்தை சொல்லுவதனாலே நாம் பரிசுத்தராகவில்லை. அப்படி என்றால் இத்தனை ஆண்டு காலம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தையும் நெசேயா விசுவாச பிரமாணத்தையும் சொன்ன நாம் நம்மில் எத்தனை சதவீதம் பரிசுத்தம் ஏற்பட்டிருக்கிறது? இந்த பரிசுத்தத்திலே எத்தனை பேர் வளர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, என்னை போன்றவர்கள் வெண்ணுடை தரித்து கொள்ளலாம், நாங்கள் பரிசுத்தவான்கள் இல்லை. ஒருவேளை நான் மற்றவர்களை குறித்து சொல்லாமல் என்னை குறித்து நான் சொல்லுகின்றேன். வெண்ணுடை தரித்து கொள்வதனாலே நான் பரிசுத்தவான் அல்லவே அல்ல. இன்னும் அந்த அசுத்தத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் பரிசுத்தனாக நான் மரிப்பதற்கு முன்பதாக மாற வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லாமல் இல்லை. ஆனால் அதற்குரிய பிரயாசம் முயற்சிகள் எடுத்துக்கொள்ளுகின்றேனா என்று சொன்னால், அசுத்தத்திலிருந்து நான் விடுபட ஆரம்பித்தால் அல்லவா நான் பரிசுத்தத்தை நோக்கி செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்குள்ளே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தேனேயானால் நன்றாக தெரியும். அந்த ஆராய்ச்சி செய்வது கடவுளுக்கு நன்றாக தெரியும். நான் முழு இருதயத்தோடு கடவுளை நேசிக்கிறேனா? முழு இருதயத்தோடு நான் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்றேனா? முழு இருதயத்தோடு அந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேனா? பிரயாசப்படுகின்றேனா? முயற்சி எடுக்கின்றேனா? இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்த கடவுள் எனக்குள்ளே சுத்தத்தை அல்ல பரிசுத்தத்தை தர விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளிலும் நான் வாசிப்பது, ஜெபிப்பது, அவரோடு உறவாடுவது, அவரோடு நான் தங்கி வாழ வேண்டும் என்கின்ற விருப்பத்தை வைத்துக் கொள்வது, இப்படி பல காரியங்களை நாம் செய்தால் மட்டும்தான் நம் அகமானது பரிசுத்தமாகும். முழுவதுமாக அல்ல, பரிசுத்தத்தை நோக்கி செல்லும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆக இறைவனை அனுதினம் நினைக்க வேண்டும், அவரது வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அனுதின வாழ்விலே அவைகளை செயல்படுத்த வேண்டும் என்று விருப்பம் வேண்டும். அப்படிப்பட்ட நமக்குள்ளே தூய்மை என்கின்ற விதையை கடவுள் விதைக்க தயாராக இருக்கின்றார். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் எவ்விதமாய் பரிசுத்தனாய் இருக்கிறேனோ அதே விதமாக என்னை நேசிக்கின்ற இந்த மக்கள் பரிசுத்தர்களாவதற்குரிய தகுதி உண்டு என்று சொல்லி உங்களையும் என்னையும் பரிசுத்தத்தின் பிள்ளைகளாய், பரிசுத்தரின் பிள்ளைகளாய் அவர் மாற்ற விருப்பப்படுவார். இந்த ஒரே நாளிலே நடைபெறும் என்று நாம் நினைத்து விட வேண்டாம். ஒரு நாளில் நடைபெற்றிருந்தால் இத்தனை நேரம் உலகம் முழுவதுமே பரிசுத்தமாய் மாறியிருக்கும். பரிசுத்தரின் அரசாட்சி, அதாவது பரலோகம் என்று சொல்லுகின்றோமே, அந்த காரியம் நிறைவேறி இருக்கும். இல்லை, வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை, ஒருவனும் பரிசுத்தன் இல்லை, ஒருவனாகிலும் பரிசுத்தன் இல்லை என்கின்ற அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசுத்தம் என் உள்ளத்திலே அதிகமாய் காணப்படுவதனாலே நான் அந்த விருப்பத்தை சொல்வது கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார். இவன் பொய்யன், இவன் பச்சோந்தி, இவன் நடிக்கின்றான் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் சுத்தனாய் இருக்கலாம், புறத்திலே நான் சுத்தனாய் இருக்கலாம், ஆனால் அகத்திலே பரிசுத்தனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்குள் இருந்தால், அதிலே நான் நிலைத்திருந்தால்,
அதற்குரிய பிரயாசத்தை முயற்சிகளை நான் செய்வேனேயானால் அப்பொழுது என்னுடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்கும் என்றால் அது சரியான காரியம்தான். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று யோசுவா சொல்லவில்லை, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களுடைய உள்ளத்தை குறித்து, என்னுடைய உள்ளத்தை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பரிசுத்தம், இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் என்பது ஒரு காரியம், அது நமக்கு தேவையான ஒன்று. இது நாடகம் அல்ல பிரியமானவர்களே. வாழ்க்கை ஒருவேளை கவிஞன் சொல்வதைப் போல வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் என்று சொல்லலாம். சுத்தம் பண்ணி கொள்வதும் கூட ஒரு நாடகம் என்று சொல்லலாம். ஆனால் பரிசுத்தம் பண்ணி கொள்வது நாடகமாயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இறைவன் நடிக்கின்றவரும் அல்ல, இயக்குகின்றவரும் அல்ல. மாறாக புதிய சிந்தனைகளை, புதிய சொற்களை, புதிய செயற்பாடுகளை நமக்குள்ளே வைக்க, நம்மிலே காண, அது பிறர் காண விரும்புகின்றார். ஆக இது அனுதின போதனை அல்ல பிரியமானவர்களே. மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, இன்னொரு மனுஷிக்கு போதிக்கின்ற போதனைகள் அல்ல. போதனையினாலே நீங்களும் நானும் பரிசுத்தராய் மாறியிருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக மாறியிருப்போம். ஆனால் இது போதனை அல்ல. இறைவனோடு இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தின்படி நடந்து கொள்ளுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வெகுமதி என்று சொன்னால் மிகையாகாது. தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த தள்ளுபடி ஆகமங்களிலே சீராக்கின் ஞானம் என்கின்ற ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தின் 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. தள்ளுபடி ஆகமம் சீராக்கின் ஞானம் 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், குற்றங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய், எல்லா பாவங்களினின்றும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தைகள் பிரியமானவர்களே. குற்றங்களை செய்யாதே. செய்வதற்கு முன் நான் சிந்திக்கின்றேன், இந்த குற்றத்தை என்னுடைய படுக்கையிலே நான் நினைக்கின்றேன், அதிலே நான் வளருகின்றேன், எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ச்சி செய்கின்றேன், அதை சரியாக செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றேன். அவர்களை விட்டுவிடு, செய்யாதே, அது கடவுளுக்கு பிரியமான ஒன்று அல்ல. நேர்மையானவற்றை குறித்து சிந்தனை செய், நேர்மையானவற்றை குறித்து பேச வேண்டும் என்கின்ற விருப்பம் கொள். அதற்காக நீ இறைவனிடத்திலே கேள், கடவுளே நான் நேர்மையான வகையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், நேர்மையானவர்களை நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நேர்மையானவர்களை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன், நேர்மையானவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். எல்லா பாவங்களும் ஏதோ 1, 2, 3, 4 என்று அல்ல, எல்லா பாவங்களையும் நீக்கிவிடு. அவைகள் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உள்ளத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் தூய்மை, பரிசுத்தம். பரிசுத்தராய் இருக்கக்கூடிய கடவுள் ஒருவர்தான் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக புறமாய் நாம் குளிப்பது, சுத்தம் செய்து கொள்வது புனிதமானது அல்லவே அல்ல, பரிசுத்தமே அல்ல. அகத்தை எவ்விதமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறாரோ அந்த விதமாக அகத்தை நான் சுத்தமாய் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள பிரயாசப்படுகின்ற பொழுது, முயற்சி எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்ற வகையிலே கடவுள் உங்களையும் என்னையும் வழிநடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆக இறைவன் உள்ள தூய்மைத்தான் எதிர்பார்க்கிறார், விரும்புகின்றார். அதை செய்யத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். அழகான ஒரு வசனம், சங்கீதம் 51:10 வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்தமான, அதாவது இந்த இடத்துல ஒருவேளை சுத்தம் என்று சொல்வதை காட்டிலும் பரிசுத்தமான இருதயத்தை தாரும், பரிசுத்தமான சிந்தனை எனக்குள்ளே தாரும், பரிசுத்தமான வார்த்தைகளை என்னுடைய வாயிலிருந்து கொண்டு வரும், பரிசுத்தமான வாழ்க்கையை நான் செயலிலே காட்ட எனக்கு நேர் உதவி செய்யும் என்று கேட்டால் அது பரிசுத்தத்திற்கு நேராய் நம்மை அழைத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே பிரியமானவர்களே, ஞான ஸ்நானத்தின் மூலமாக, பெயர் சூட்டுதலின் மூலமாக நாம் பரிசுத்தர்களாய் மாற வாய்ப்பே இல்லை. மாறாக அகத்திலே
பரிசுத்தராய் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் கடவுளை நாம் வைத்திருந்தால், கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால், கடவுளின் வார்த்தைகளுக்கு தியானம் செய்வேன் என்கின்ற பிரயாசம் முயற்சி எடுத்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் தரவிருக்கின்ற வெகுமதி, இந்த மகன் பரிசுத்தன், இந்த மகள் பரிசுத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு ஸ்லாக்கியம், அந்த ஒரு தகுதி நமக்குள்ளே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே சங்கீதக்காரனோடு இந்த விண்ணப்பத்தை நம்முடைய விண்ணப்பமாக அனுதினமும் நாம் செய்வோம். அனுதின வாழ்விலே இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் சொன்னால் நலமாக இருக்கும். கடவுளே, பரிசுத்தமான சிந்தனையை தாரும், பரிசுத்தமான சொற்கள் என் வாயிலே இருந்து வரட்டும், பரிசுத்தமான வாழ்க்கையை நீர் எனக்கு காண்பியும், நான் அந்த வழிகளிலே நடப்பேன். இந்த உணர்வு நம் ஒவ்வொருடையதாக இருக்கும் பட்சத்தில் நம் வாழ்வு திருத்தன்மையுடையதாக, பரிசுத்தமானதாக, பரிசுத்தத்தின் பிள்ளைகளாய் மாறினவர்களாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை மேற்கொள்ளதான் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து வாய்ப்பினை தந்து கொண்டு வருகிறார். உணர்வோமா, சிந்திப்போமா, செயற்படுவோமா, கண்களை மூடுவோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீர் படைத்த நாளிலே நாங்கள் பரிசுத்தர்களாயிருந்தோம். ஆனால் வாழ ஆரம்பித்த நாட்களிலிருந்து உமக்கு விரோதமான சிந்தனை, அசுத்தங்கள் எங்கள் உள்ளத்திலே குடிக்கொண்டு உம்மை மறைத்து, உடைய வார்த்தைகளை மறைத்து தியானிக்கக்கூடிய எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த நாள் மட்டும் கூட வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்களிலே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தராய் இருக்கக்கூடிய உம்மை நாங்கள் தரிசிக்க இங்கே வரவில்லை. மாறாக எங்களுடைய புற அழகை, புறத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பிறர் காண வேண்டும், மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான், நீர் தந்த தாளந்துகள் ஏதோ நாங்கள் பெற்றுக்கொண்டது என்கின்ற சிந்தனையோடு, அகந்தையோடு, மேட்டிமையோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் அகன்றால் மட்டும்தான் எங்கள் உள்ளத்திலே பரிசுத்தத்தின் விதைகளை உம்மால் விதைக்க முடியும். ஆக அன்பு நிறைந்த கடவுளே, எங்களை மாற்றும், எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனையை மாற்றும், எங்கள் ஒவ்வொருடைய சொற்களை மாற்றும், எங்கள் ஒவ்வொருடைய செயற்பாடுகளை மாற்றும். உம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை, விசுவாசத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் மட்டுமல்ல, இனி வருகிற நாட்களிலும் ஒப்படைக்கக்கூடிய சிந்தனையை, வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீர் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட பேசுகின்ற பொழுது நாங்கள் மாற்றப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம், பரிசுத்தர்களாய் வாழ முடியும். ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடித்து மண்டை சேருகின்ற மட்டும் அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள நீர் தாமே எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தரின் பிள்ளைகள் பரிசுத்தர்களாய் மறிக்க எங்கள் ஒவ்வொருவரும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று உடைய அன்பின் பொற்பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை மனதில் கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு திரு ஜோக் ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு திருச்சபை சார்பாக எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண ஆண்டை ஆசிரியத்தவர்களுக்காக நாம் விசேஷித்த ஜெபத்தை எடுப்போம். மிகுந்த இடத்துள்ள கர்த்தாவே, பிறந்த நாளை ஆசரிக்கின்ற இவர்களுக்காக நாங்கள் உங்களை துதிக்கின்றோம். இம்மட்டுமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வேண்டிய நற்சுகம், பலன், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, பராமரிப்பை கொடுத்ததற்காகவும் நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை முடிசூட்டி பிறந்த நாளை ஆசரிக்கும்படியாக கிருபை செய்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி
ஜெபிக்கின்றோம். அன்பின் நேசரே, இந்த நாளிலும் கூட திருமண ஆண்டை ஆசரிக்கின்றவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களோடும் கூட உடைய கிருபையானது இருந்து வாழ்வின் ஆசீர்வாதங்களினால் அவர்களை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் நேசரே, இவர்கள் குடும்பமாக இணைந்து முழு மனதோடு உங்கள் அன்பு கூர்ந்து கர்த்தாவே உண்மை இவர்கள் நேசிக்கும் போது கர்த்தர் நீர் தாமே மென்மேலும் அவர்கள் மீது இரக்கமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது அடியார்களாக இவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த குடும்ப மக்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் காத்தலும் வழிநடத்தும். அன்பின் நேசரே, அன்பிலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் நற்பண்புகளிலும் நற்பணிகளிலும் இவர்கள் சிறந்து விளங்கும்படியாகும். குடும்ப வாழ்வானது ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இருக்கிறவை செய்யும். இந்த நேரத்திலும் கூட எஸ்எஸ்எல்சி தேர்வுகளில் கர்த்தாவே தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்காகவும் அதை எழுதின ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் நான் இடத்துல நன்றி எடுக்கின்றேன். அக்குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நீர் நிர்ணயிக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஞானத்தை அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழிநடத்துகின்றவர்களுக்கும் நீர் கொடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். திருச்சபையில் இருக்கின்ற பலவீனங்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். குறிப்பாக கர்த்தாவே மூத்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களோடு கூட உடைய கிருபையானது இருக்கட்டும். இந்த கொள்ளை நோயினால் கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். எடுத்துக்கொள்ளுகின்ற மருத்துவ சிகிச்சையில கர்த்தருடைய அரவணைப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி புரியுங்க ராஜா. இப்பொழுதும் உடைய கிருபையானது ஒருபோதும் அவர்களை நீங்காத படிக்கு நீர் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு உடைய ஆற்றலினாலும் அனுகிரகத்தினாலும் வழிநடத்தி நாங்கள் மன்றாடுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் இதை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கண்ட நம்முடைய திருச்சபையின் மக்கள் மிஸ் ஓவியா காளிதாசன், மிஸ்டர் கெவினேஷ் சுகன்ராஜ், மிஸ்டர் சிரில் ரிச்சர்ட் ஞானசேகர், மிஸ்ஸஸ் மாலதி தினகரன், மிஸ்டர் சாம் ரக்ஷித் மணி, மிஸ்டர் நிதின் பால் ரகு, மிஸ்டர் எபினேசர் ஞானசேகர், மிஸ்டர் ஓவன் அருள் சகரியா, மிஸ் மோனிஷா மேகம், மிஸ்டர் பேட்ரிக் ஞானராஜ், மிஸ்டர் ஏசு தேவராஜ், மிஸ்ஸஸ் ஜெயக்குடி இமானுவேல், மிஸ்ஸஸ் நீலம்மா மாசிலாமணி, மிஸ்ஸஸ் ரேச்சல் சத்யவதனி சந்தோஷ், மிஸ்டர் ஆனந்த், உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண ஆண்டை ஆசரித்தவர்கள் திருமதி தர்மன் அமலா ஷைனி, திருமதி விக்டர் மது அனிதா, திருமதி குமார் ஷாலினி பிரியதர்ஷினி. உங்களுக்கும் திருமண ஆண்டின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் பரிபூர்ணமான வாழ்வையும் கட்டளையிடுவாராக. ஆமென். இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு
சார்ந்த திரு தாமோதரன் திருமதி நவநீதம் அவர்களுடைய மகன் அருண் தாமஸ் என்பவருக்கு, பர்னபாஸ் திருச்சபையை சார்ந்த திருமதி லிபோனா ரவி அவர்களுடைய மகள் கேசரி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நோட்டீஸ் ஆஃப் மேரேஜ் நம்முடைய திருச்சபையின் நோட்டீஸ் போர்டு போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மணமக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் அவருடைய திருமண வைபோகத்தில் கர்த்தருடைய பிரசன்னமானது இருந்து இந்த மணமக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த குடும்பத்தினரோடு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் ஊற்றே, இந்த நேரத்திலும் அருளுக்காகவும் கேசரிக்காகவும் நான் ஜெபித்துக் கொள்கின்றேன். இவர்களோடும் பெற்றோர்களோடும் கிருபையானது தருணத்திலிருந்து திருமணத்திற்காக இவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா பிரயாசங்களிலும் காரியங்களிலும் கர்த்தருடைய கரமானது இருந்து நீர்தாமே அது குறிப்பிட்ட நாளில் இந்த திருமண வைபோகமானது உடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இது பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மணமக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் இதை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஆராதனைக்கான நிறைவு ஜெபத்தை நாம் எழுப்போம். அன்பு ஆண்டவரே, வல்ல பிதாவே, மீட்பின் தந்தையே, நாங்கள் என் நிலையில் இருந்தாலும் அந்நிலைமைக்காக உமக்கு நாளில் நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டுமாக நீர் எங்களை காத்தீர், எங்களுக்கு துணை நின்றீர், எங்களை மீட்டு ரட்சித்தீர். எங்கள் மீது இம்மட்டுமாக இரக்கமாக இருக்கிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம். அன்பின் நேசரே, இந்த வழிபாட்டுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இப்பொழுதும் கர்த்தாவே, என்னோடு கூட சேர்ந்து உம்மிடத்தில் இந்த மன்றாட்டல் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கண்ணோக்கி பாரும். இருளான நாட்களில எங்களுடைய வெளிச்சமாக நீர் இருக்கிறேன் கடவுளே. சோதனை நேரத்திலும் துன்ப வேளையிலும் வியாதி படுக்கையிலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர் என்று உம்மை நோக்கி செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அவ்வாறே அமைந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இனி வருகின்ற நாட்களிலும் கூட கர்த்தாவே, அவருடைய ஒவ்வொரு குறைவான நேரங்களிலும் கர்த்தர் நீர் நிறைவாக இருந்து அவர்களின் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் உம்மை மறந்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எங்களை ஒருபோதும் மறந்தது இல்லை. உமது சமூகத்தை விட்டு கர்த்தாவே நாங்கள் வழி சென்று விலகி போன நேரத்தில் எல்லாம் நல்ல மேய்ப்பனை போல காணாத ஆட்டை தேடி வந்தது போல நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நீர் எங்களை தொடர்ந்து அரவணைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, ஆவிக்குரிய வாழ்வில நாங்கள் முன்னேற்றம் அடையவும் வளர்ச்சி அடையவும் கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தி அல்லும் தெய்வ பக்தியை நாங்கள் வளரும் போது கர்த்தர் நீர்தாமே அதை நேசிக்கின்றவராக, அதை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறேன். இதை புரிந்து உங்களுடைய வேதத்திலும் நாங்கள் பிரியமாய் இருக்கின்றவர்களாக மாற எங்களுக்கு உதவி புரியும். அன்பின் நேசரே, திருச்சபை மக்களை பாதத்தந்தையில் நாங்கள் வைக்கின்றோம். அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தோடும் கர்த்தருடைய கிருபை இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் தாமே அவர்களை காத்தலும் வழிநடத்தும். என்னுடைய சமுதாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் இந்த மனுக்குலத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே விளங்க நீர் உதவி புரியும். ஞானஸ்தானத்திற்குரிய முக்கியத்துவத்தை கர்த்தாவே வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்தோம். அதை செயலாக மாற்றும் அல்ல கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தை மாற்றுகின்ற ஒரு பணியாக நாம் புரிந்து கொண்டு அதுல ஒவ்வொருவரும் கர்த்தாவே மனம் பூர்வமாக கிறிஸ்தவர்களாக மீண்டும் மீண்டுமாக நாம் இடைப்பட நீர் உதவி புரியும். ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தாழ்மையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய ஆண்டவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் தூய வழிநடத்தலும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய